சுவாரஸ்யமானவற்றை மட்டும் நமக்கு அவர் காட்டுகிறார். அதை நாம் விரும்பி காண்கிறோம். இது வெறும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடப்பது மட்டுமல்ல, நமது நிஜ வாழ்விலும் அதுதான் நடக்கிறது. நாம் மூச்சு விடுவது உட்பட நமது அன்றாட அசைவுகளை யாரோ ஒரு பிக் பாஸ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்களுக்கு பிக் பாஸ் தங்களை பார்ப்பது தெரியும், ஆனால் நமக்கு அது தெரியாது. யார் அந்த பிக் பாஸ்? நம்மை வேடிக்கை பார்ப்பதால் அவருக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? இந்த கேள்விகளுக்கான விடை இன்னொரு கேள்வியிலிருந்து தொடங்குகிறது. இனிவரும் காலங்களில் அதிக விலை மதிப்புள்ள சொத்து எதுவாக இருக்க முடியும் என்கிற அந்த கேள்விக்கு நமது பதில் என்னவாக இருக்கும்? பணம், தங்கம், நிலம், கார், பங்களா போன்ற சொகுசு பொருட்கள்? இவை எதுவும் இல்லை, தகவல்கள். ஆம், உலகம் பல்லுயிர்களுக்கான வசிப்பிடம் என்கிற நிலையில் இருந்து ஒரு சந்தை என்கிற நிலைக்கு மாறிவிட்ட போது தகவல்களைப் போல பெரிய சொத்து எதுவும் இல்லை. ஒவ்வொரு நொடியிலும் பல லட்சம் தகவல்கள் கணினி வழியாகவும் செல்போன் வழியாகவும் செயற்கைக்கோள் வழியாகவும் நம்மை விட்டு சென்று கொண்டும் நம்மை வந்து அடைந்து கொண்டும் இருக்கின்றன. இந்த தகவல்களை பெற பல நிறுவனங்கள் லட்சம் லட்சமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றன. ஏன், உங்களது உடல் எடை அதிகம் என்கிற ஒற்றை தகவல் போதும் உங்களை ஜாக்கிங் டிஷர்ட், ஸ்போர்ட்ஸ் ஷூவில் தொடங்கி உடற்பயிற்சி கருவிகள், உடல் எடையை குறைக்கும் உள்ளூர் மருந்துகள், உடலை இறுகச் செய்யும் வெளிநாட்டு பானங்கள் வரை வாங்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது வருவாயின் பெரும்பகுதியை கார்ப்பரேட் நிறுவனங்கள் எடுத்துக் கொள்ள முடியும். இப்போது உங்களது அலைபேசியை எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நண்பரிடம் ஒரு புதிய ஷூ வாங்குவது குறித்த உரையாடலை நிகழ்த்துங்கள். 2 நாட்களுக்குள் உங்களது பேஸ்புக் பக்கத்தில் பல்வேறு ஷூ விளம்பரங்கள் வந்து கொட்டும். அது ஒன்றும் தற்செயலானது அல்ல. அப்படி தற்செயல் என்று நீங்கள் கருதினால், பேஸ்புக் நிறுவனத்தை உருவாக்கிய மார்க் ஜக்கர்பர்க் தான் வாட்ஸ்அப் நிறுவனத்தின் உரிமையாளர் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்படி நண்பரோடு தனிப்பட்டு நடத்தும் உரையாடல்களில் இருந்து தகவல் எடுக்கப்படுவது ஒருபுறம் என்றால், மறுபுறம் நம்மை பற்றிய தகவல்களில் மதிப்பறியாமல் நாமே அதை இலவசமாக கொடுத்து வருகிறோம். எந்தெந்த இடத்திலெல்லாம் நமது இமெயில் ஐடி, போன் நம்பர் போன்றவற்றை கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் நம்மை கண்காணிப்பதற்கான வசதியை நம்மை அறியாமல் நாமே ஏற்படுத்தி தருகிறோம். நாம் நமது கார்டை ஸ்வைப் செய்யும் போதெல்லாம் எந்த பொருள் நமக்கு பிடிக்கும், எந்த பொருளை நாம் அதிகம் வாங்குகிறோம் என்கிற தகவலை கொடுக்கிறோம். நாம் ஏதேனும் ஒரு தகவல் குறித்து தேடுவதற்காக கூகுளில் முதல் எழுத்தை டைப் செய்யும் போதே நமக்கு தேவையான வார்த்தையை கூகுள் சரியாக தேடி வந்து வைத்ததற்கு ஆசுவாசம் அடைந்திருப்போம். டைப் செய்யும் வேலை மிச்சம் என்று மகிழ்ச்சி அடைந்திருப்போம். நாம் இதைத்தான் டைப் பண்ண போகிறோம் என்பது கூகுளுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு கணமேனும் யோசித்திருந்தால் நமக்கு ஆசுவாசமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்காது. எப்போதும் நம் கையில் வைத்திருக்கும் செல்போன் போல நம்மை வேவு பார்க்கும் ஒரு சிறந்த கருவி வேறு எதுவும் இல்லை. நமது செல்போனை கொண்டு நாம் எங்கே இருக்கிறோம், எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்ற தகவலை மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை தமிழ் திரைப்படங்கள் பார்த்து ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டிருப்போம். அதில் பயன்படுத்தும் ஆப்ஸ் நம்மை பற்றி எத்தனை தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறது தெரியுமா? நாம் படித்து பார்க்காமல் ஐ அக்ரி என டிக் செய்து இன்ஸ்டால் செய்த ஆப்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம் என்று தெரியுமா? உதாரணத்திற்கு ஒன்று, நாம் தினமும் வாடகைக்கு கார் அமர்த்த பயன்படுத்தும் ஆப்புக்கு நாம் தினமும் எந்த நேரத்திற்கு எங்கே செல்வோம், எவ்வளவு நேரம் அங்கே செலவிடுவோம் போன்ற தகவல்கள் தெரியும். அதை கொண்டு அந்த வாடகை கார் நிறுவனம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மட்டும் வாடகை காருக்கான கட்டணத்தை உயர்த்த முடியும். நாம் போக்குவரத்திற்கு காரை அதிகம் சார்ந்திருக்கும் தகவல் அந்த ஆப் மூலம் ஒரு கார் நிறுவன விற்பனை ஊழியருக்கு தெரிந்தால் அவரால் நம்மை எளிதில் அணுகி காரை விற்றுவிட முடியும். இப்படி தன்னளவில் ஒவ்வொரு நிறுவனமும் தகவல்கள் திரட்டிக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு நிறுவனமும் திரட்டும் தகவல்கள் வேறொரு நிறுவனத்திற்கு ஏதேனும் ஒரு வழி மூலம் பரிமாற்றமும் செய்யப்படுகின்றன. இந்த கூற்றை உறுதி செய்கிறது கடந்த 2011ஆம் ஆண்டு பிரபல ஆங்கில பத்திரிகையான போர்ப்ஸ் பத்திரிகையில் வெளியான கட்டுரை. உலகின் அனைத்து தொழில்களையும் 147 நிறுவனங்கள் மறைமுகமாக கட்டுப்படுத்துவதையும் அந்த 147 நிறுவனங்களையும் வெறும் 4 நிறுவனத்தின் உரிமையாளர்களே வைத்திருப்பது பற்றியும் பேசுகிறது அக்கட்டுரை. இப்படி கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளராக இருந்து கொண்டுதான் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பிக் பாஸ் நிகழ்ச்சி குறித்தும் அதன் பங்கேற்பாளர்கள் குறித்தும் மாய்ந்து பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் கருத்து கூறிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனங்கள் நமக்கு தெரியாமல் நமது தகவல்களை திருடுவது போல் அந்த நிறுவனங்களுக்கு தெரியாமல் ஹேக்கர்கள் திருடும் போது அது பேராபத்தில் போய் முடிகிறது. கடந்த டிசம்பர் மாதம் கூட யாஹூ நிறுவனம் தனது 1 கோடி பயனாளர்களின் கணக்கு பற்றிய விவரம் திருடப்பட்டுள்ளதாக கூறி அறிக்கை வெளியிட்டது இணைய உலகையே உலுக்கியது.
அந்த தகவல்களை கொண்டு பலரது வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் களவாடப்பட்டதும் நடந்தேறியது. சமீபத்தில் ரான்சம்வேர் என்கிற வைரஸ் மூலம் பல முன்னணி நிறுவனங்கள் முடக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கார்ப்பரேட் கம்பெனிகள் இவ்வாறு நமது தகவல்களை திருடும் போது உலக நாடுகளின் அரசாங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அரசாங்கங்கள் மக்களின் தகவல்களை திருடும் கார்ப்பரேட்களிடம் தகவல்களை கேட்டு கெஞ்சிக் கொண்டிருக்கின்றன. தத்தம் பங்குக்கு தன் மக்களின் தகவல்களை திருடிக் கொண்டிருக்கின்றன. இப்படி அமெரிக்க அரசு திருடிய தகவல்களை அம்பலப்படுத்தியதற்காகத்தான் எட்வர்ட் ஸ்னோடன் என்கிற இளைஞர் அமெரிக்க அரசால் விரட்டி வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எட்வர்ட் ஸ்னோடன் அமெரிக்காவின் வட கரோலினாவின் எலிசபெத் நகரத்தில் 1983 ஆண்டு ஜூன் 21 பிறந்த எட்வர்ட் ஸ்னோடன் பள்ளி படிப்பை முடிக்கவில்லை என்ற போதும் கணினித்துறையில் ஆர்வமுள்ளவராயிருந்தார். 2003 ஆண்டு அமெரிக்க அரசு ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு கட்டம் கட்டியிருந்த நேரத்தில் தேசப்பணி ஆற்றும் கனவுகளுடன் அமெரிக்க சிறப்பு ராணுவ படைகளுக்கான பயிற்சி திட்டத்தில் சேர்ந்தார் ஸ்னோடன். ஆனால் அங்கே அமெரிக்க ராணுவம் ஜனநாயகத்தை நிலைநாட்ட செல்லவில்லை என்பதை விரைவிலேயே தெரிந்து கொண்டார். அவரது உயரதிகாரிகள் அப்பாவி மக்களை காப்பதை விட அவர்களை கொல்வதிலும் துன்புறுத்துவதிலுமே அதிக இன்பம் கண்டனர் என பின்னாளில் அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தனது உயர் அதிகாரிகளின் செய்கைகளை கண்டு ஸ்னோடன் மனம் வருந்திக் கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு விபத்தில் 2 கால்களும் முறிந்தன. ராணுவத்திலிருந்து விலகிய அவருக்கு மேரிலாந்து பல்கலைக்கழகத்தில் இயங்கி வந்த தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் ரகசிய பிரிவு ஒன்றில் பாதுகாவலராக வேலை கிடைத்தது. அங்கிருந்து CIA-வின் தகவல் தொடர்பு பாதுகாப்பு துறையில் வேலை செய்ய ஜெனீவா அனுப்பப்பட்டார். அங்கே சுவிஸ் வங்கிகளை வேவு பார்த்த அவர் கணினி உதவியுடன் பல்வேறு ஆவணங்கள், உரையாடல்களை சேகரித்து அமெரிக்க அரசுக்கு கொடுக்கும் வேலை செய்து வந்தார். ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு சமூக விரோதிகளை கண்காணித்து தான் தேச சேவை செய்வதாக எண்ணி பெருமிதம் கொண்டார். ஆனால் மெல்ல மெல்ல அவர் சேகரிக்கும் தகவல்களும் ஆவணங்களும் சாதாரண அமெரிக்க குடிமக்களின் உரையாடல்கள் மற்றும் மின்னஞ்சல் தகவல்கள் என தெரிய வந்தபோது அதிர்ச்சி அடைந்தார். அமெரிக்கர்களுடைய தகவல் மட்டுமல்ல, லண்டன், சீனா, ரஷ்யா, இந்தியா என பல்வேறு நாடுகள் பற்றி அமெரிக்கா தகவல்களை சேகரித்து வருவதையும் தெரிந்து கொண்டார். அப்போதைய அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் புஷ் மீது கோபம் கொண்ட ஸ்னோடன் அதிபர் மாறினால் நிலைமை மாறிவிடும் என எண்ணினார். 2008 ஆண்டு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருக்கு ஓரளவு நம்பிக்கையூட்டியது. ஒபாமா நிர்வாகத்தில் சாதாரண மக்களை வேவு பார்க்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு நிலைமை சீர்திருத்தப்படும் என்று நினைத்தார் ஸ்னோடன். மேலும் கடந்த 2009 ஆண்டு அமெரிக்க உளவு நிறுவனமான CIA-வை விட்டு விலகி ஜப்பானில் உள்ள தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் ஒரு ஒப்பந்த ஊழியராக சேர்ந்தார். ஆனால் ஒபாமா பதவி காலத்தில் ஒட்டு கேட்பதும் தகவல்களை சேகரிப்பதும் மேலும் அதிகரித்தன. இதற்கான தீர்வை தானே கொண்டு வருவது என முடிவு செய்த ஸ்னோடன் அடுத்த 3 ஆண்டுகளில் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் வேவு பார்க்கும் நடவடிக்கைகள் எவ்வளவு விரிவானவை என்பதை புரிந்து கொண்டார். இதற்கிடையில் ஹவாயில் உள்ள தேசிய பாதுகாப்பு ஆணையத்தில் பூஸ் அலன் என்கிற ஒப்பந்த நிறுவனத்தின் ஊழியராக பணிக்கு சேர்ந்தார். தான் இதுவரை சேர்த்த தகவல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர முடிவு செய்தார் ஸ்னோடன். அவருக்கு அமெரிக்க ராணுவம் ஈராக்கில் செய்யும் அட்டூழியங்களை விக்கிலீக்ஸ் உதவியுடன் வெளிக்கொண்டு வந்த பிராட்லி மேனிங் ஆதர்சமாக இருந்தார். பிராட்லி மேனிங் போல் தானும் கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தும் தன்னிடம் இருக்கும் தகவல்களை வெளியிட முடிவு செய்தார். எனது குடும்பத்திற்கும் எனக்கும் நேரப்போகும் இன்னல்களை அறிந்திருந்தேன். இனிமேல் என் வாழ்நாளில் அவர்களை பார்க்கவே முடியாது என்பதையும் உணர்ந்திருந்தேன். ஆனாலும் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்பதால் துணிந்து செயல்பட்டேன் என்று தான் முடிவெடுத்த தருணத்தை குறித்து தெரிவித்துள்ளார் ஸ்னோடன். தனது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி 2 வாரம் மருத்துவ விடுப்பு எடுத்துக்கொண்ட ஸ்னோடன் தகவல்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஹாங்காங் சென்று அங்கிருந்தபடி தான் சேகரித்த தகவல்களை வெளி உலகிற்கு அம்பலப்படுத்தினார். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவர் வெளியிட்ட ஆவணங்களால் அமெரிக்காவே அதிர்ந்தது. அமெரிக்காவின் உளவுத்துறையும் உள்துறையும் பத்திரிகைகளின் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறின. அமெரிக்க அதிபர் ஒபாமா இப்படி வேவு பார்ப்பது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையானது என்று அறிக்கை வெளியிட்டார். ஆனாலும் பரபரப்பு அடங்கவில்லை. 1 வாரத்திற்கு பிறகு இந்த ஆவணங்களின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுந்தபோது தகவல்களை வெளியிட்டது தான் என கூறி வெளிச்சத்திற்கு வந்தார் ஸ்னோடன். இதனையடுத்து எல்லா அரசாங்கங்களும் செய்வது போல ஸ்னோடனை ஆன்டி நேஷனல் என்றும் தீவிரவாதி என்றும் சித்தரித்தது அமெரிக்கா. அரசின் சொத்துக்களை திருடியது, தேசிய பாதுகாப்பு தகவல்களையும் ரகசிய உளவு தகவல்களையும் வெளியிட்டது முதலான குற்றச்சாட்டுகளின் கீழ்
அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அமெரிக்க அரசு தனது மக்களை மட்டுமல்லாமல் அண்டை நாட்டு மக்களையும் கண்காணித்து வந்தது ஸ்னோடன் அடுத்தடுத்து வெளியிட்ட ஆவணங்கள் மூலம் தெரிய வந்தது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் முக்கியமான இணைய இணைப்பு தடங்களை நிர்வகித்து வரும் ஹாங்காங்கில் உள்ள பேக்நெட் நிறுவனத்தின் இணைய வலைப்பின்னலை அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக ஊடுருவி பார்த்ததற்கான ஆதாரங்களை வெளியிட்ட ஸ்னோடன் சீனாவின் பிரபல சின்வா பல்கலைக்கழகத்தின் முக்கியமான கணினிகளை நோட்டமிட்டதையும் கைபேசிகள் வழியாக சீன மக்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் குறுஞ்செய்திகளை கூட அமெரிக்க உளவுத்துறை திரட்டியதையும் உலகுக்கு உரைத்தார். ஏற்கனவே தனது நாட்டின் இணையத்தில் அமெரிக்கா ஊடுருவதாக குற்றம் சாட்டிய கூகுள், யாகு போன்ற நிறுவனங்களுக்கு தடை விதித்திருந்த சீனாவுக்கே இந்நிலை என்றால் மற்ற நாடுகளின் நிலை என்ன என்ற கேள்வி உலக நாடுகளின் மனதில் தோன்றியது. இங்கே அமெரிக்காவின் கண்காணிப்பு வலையில் இந்தியா 5வது இடத்தில் இருக்கிற என்கிற கார்டியன் பத்திரிகை தகவல் குறிப்பிடத்தக்கது. அதன்படி 2013ஆம் ஆண்டில் ஒரு மாதத்தில் மட்டும் இந்திய மக்களுடைய 600 கோடி இணைய தகவல்கள் அமெரிக்க அரசால் சேகரிக்கப்பட்டுள்ளன எனவும் அப்பத்திரிகை தெரிவித்தது. ஆனால் அமெரிக்காவின் இந்த உளவு வேலைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் விரிவான தகவல்கள் வந்ததும் விசாரிக்கிறோம் எனவும் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை அளித்ததோடு நிறுத்திக் கொண்டது. இதனையடுத்து ஹாங்காங்கில் இருந்த ஸ்னோடனை அமெரிக்க அரசு நெருங்கியதை தொடர்ந்து அவர் அங்கிருந்து ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றார். பின்பு அங்கிருந்து கியூபாவிற்கும் பிறகு கியூபாவிலிருந்து ஈக்வடாருக்கும் சென்றதாக தகவல்கள் தெரிவித்தன. தற்போது ஸ்னோடன் ரஷ்யாவில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர் எங்கு இருக்கிறார் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் தற்போதும் அமெரிக்க அரசின் உளவு ஆவணங்களை அவர் அம்பலப்படுத்தி வருகிறார். அவரை பிடித்து சிறையில் அடைக்க அமெரிக்கா துடித்துக் கொண்டிருக்கிறது. தன் மக்களை அரசே உளவு பார்க்கும் வேலையை அமெரிக்க அரசு மட்டும் செய்யவில்லை, அனைத்து நாட்டு அரசாங்கங்களும் தான் செய்கின்றன. கார்டியன் நாளேட்டின் செய்தியின்படி அமெரிக்க NSAவுக்கு போட்டியாக பிரிட்டிஷ் உளவுத்துறை உலக மக்களையும் சொந்த நாட்டு மக்களையும் உளவு பார்த்துள்ளது. இணைய வழியாக மக்களை உளவு பார்க்க உதவுவது பெரும்பாலும் சமூக வலைதளங்களும் தேடுதல் இயந்திரங்களும் தான். அமெரிக்கா தனது பிரஜைகள் பற்றிய பெரும்பாலான தகவல்களை பேஸ்புக், ட்விட்டர், கூகுள், யாகு போன்ற நிறுவனங்களிடமிருந்தே பெறுகின்றது. கடந்த 2016ஆம் ஆண்டு கூட நமது மத்திய அரசு தனது குடிமக்களை உளவு பார்க்க வசதியாக கூகுள், பேஸ்புக், யாகு, ஸ்கைப் போன்ற நிறுவனங்கள் தங்களது சர்வர்களை இந்தியாவில் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது. தனி மனிதர்களின் தகவல்களை நிறுவனத்திடம் கேட்டு பெறுவதில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்கிறது பேஸ்புக் நிறுவனம். 2016ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் பேஸ்புக் நிறுவனத்திற்கு இந்திய அரசாங்கம் 8290 கணக்குகள் பற்றிய தனிமனித தகவல்களை கேட்டு கோரிக்கை அனுப்பியுள்ளது. முதலிடத்தில் இருக்கும் அமெரிக்கா 38,951 கணக்குகள் பற்றிய தகவல்களை கோரியுள்ளது. மேலும் 2015ஆம் ஆண்டை விட 27% அதிக தகவலை உலக நாடுகள் கோரியுள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது.